இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீனவர் நலனுக்காக 576 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் மீனவர்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அப்போது அவர் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் மீனவர் பிரச்சினைக்கான தீர்வாக கச்சத்தீவை மீட்பது குறித்தும் கடந்த 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூர்ந்தார். ஆனால் சமீபத்தில் இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினை குறித்து பெரிய அளவில் முன்னெடுப்பை எடுக்காதது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் கூறினார். இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி தங்கச்சி மடத்தில் 150 கோடி ரூபாயிலும், பாம்பன் பகுதியில் 60 கோடி ரூபாயிலும், குந்துக்கல் பகுதியில் 150 கோடி ரூபாயிலும் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் என்றார். 7000 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் விற்பனை தொழில்களுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம், கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு தொழில்களுக்கு 25 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள், 2500 பேர் பயன்பெறும் வகையில் மீன் பதப்படுத்துதல் பயிற்சிக்கு 9 கோடியே 90 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம் ஆகியவற்றை அறிவித்தார். 15300 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வழங்க 20 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிய திட்டம், வலை பின்னுதல், படகு கட்டுமானம், கருவாடு தயாரித்தல், வண்ண மீன் தொட்டிகள் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகியவற்றின் மூலம் 20100 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் 54 கோடியே 48 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் அறிவித்தார். மீனவர்களின் நலனுக்காக மொத்தமாக 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மூலம் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.